ரெடிமேட் காம்பவுண்டு, ரிங் அண்டு கம்பி வேலி ஒர்க்ஸ். இந்த இதில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் இருக்குது. இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டாலும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து நேராக சைட்டை விசிட் பண்ணிட்டு சைட்டோட லெவல் மெஷர்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட புது சைட்டு நேற்று தான் ஆரம்பித்தோம். நேற்று வந்து பார்ட் 1 வீடியோ போட்டிருப்போம். பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா கால் நட்டு நம்ம லேபர்ஸ் எல்லாம் கால் நட்டுட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருப்போம். அதோட கண்டினியூ தான் இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாளில் வந்து 200 அடி முடிச்சிருக்கோம். ஸ்லாப்பை போட்டுட்டு ஃபினிஷிங் பண்ணி இப்போ பின்னாடி வந்து நம்ம லேபர்ஸ் வந்து ஃபினிஷிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்ட் 1லேயே நம்ம சொல்லியிருப்போம், நம்ம லேபர்ஸ் வந்து நிறுத்துகிறப்ப இது வந்து ஸ்லாப் சரி ஃபினிஷிங் பண்ணுற வீடியோ. இது பார்த்தீங்கன்னா 8 அடி போஸ்ட்டு, உள்ளே 2 அடி ஷூராக காங்கிரீட் போட்டிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா 6 அடிக்கு ஸ்லாப் சொறி இருக்கும். ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஸ்லாப்புங்கிறங்காட்டி நம்மளுக்கு அந்த குவாலிட்டி வந்து நல்லாவே தெளிவாக தெரியுது பாருங்கள். மாடலர் டிசைன் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டைமண்ட் ஸ்ட்ரென்த்துக்காக கொடுக்குறது. டாப்பில் பார்த்தோன்னா ப்ளைன் நம்ம மோஸ்ட்லியாக வந்து எல்லா சைட்டுக்குமே சஜஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த ஸ்க்ராட்சு டென்ட் அந்த மாதிரி வந்து மழை பெய்கிற மழை காலத்திலலாம் இதெல்லாம் தெரிவிக்காது மீன்ஸ் எப்படி சொல்கிறது, மழை தண்ணி நின்னாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அந்த தண்ணி வந்து ஸ்லாப்பில் நிற்காது. அதனால் வந்து ஸ்லாப்போட லைஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், லாங் லைஃபும் கிடைக்கும். இந்த காம்பவுண்டு பார்த்திங்கன்னா நம்மளோட பழைய காம்பவுண்டு நம்ம போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 10 அடி கால் கிட்டத்தட்ட 4 அடி உள்ளே நிற்குது. 6 அடிக்கு வந்து ஸ்லாப் சொருக்கி விட்ருக்கோம். இந்த காம்பவுண்டை பார்த்து தான் இந்த வீட்டுக்காரர் வந்து நம்மளுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாங்க. ஏன்னா இவங்க எல்லாமே ஒரு ரிலேட்டிவ்ஸுங்கிறால காம்பவுண்டு ரொம்ப பிடிச்சி போய் அதனால தான் நம்மளுக்கு திரும்ப ஆர்டர் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா முழுக்க நம்ம வேலையை பார்த்து தான் திரும்ப ஆர்டர் நிறையா வரதே. ஆர்டர் வந்து நம்ம நம்பருக்கு வந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணி சொன்ன உடனே நம்ம வந்து சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்த்தோம். எல்லாமே லெவல் எல்லாமே ஓகே அப்படின்னு சொன்னாங்க. உடனே நாங்கள் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நேற்று ஸ்டார்ட் பண்ணோம் 200 அடி. இன்றைக்கி வந்து ஒர்க் முடிஞ்சு. இது பார்த்திங்கன்னா வீட்டோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அடி வந்து இந்த குபேர மூலை வாஸ்துக்காக வந்து ஒரு அடி வந்து மேலே ஏற்றி கொடுத்துருக்கோம். வாஸ்து வந்து இன்ஜினியரிங் பிளானிங் பண்ணி அதனால தான் இந்த மூளைக்கு மட்டும் ஒவ்வொரு அடி கூடுதலாக வச்சு விட்ருக்கு. இது நம்ம காம்பவுண்டோட ஃப்ரண்ட் சைடு. பேக் சைடு வந்து ஃபினிஷிங் வந்து இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் ஒரு நிமிஷம். மார்னிங் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ வந்து ஈவினிங் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஃபினிஷிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹோலுமே எதுவுமே நம்ம காம்பவுண்டில் அந்தளவுக்கு தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஃபினிஷிங் தருவோம். ஃபினிஷிங் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் டு போஸ்ட் பேக்கிங்கு, ஸ்லாப் டு ஸ்லாப் பேக்கிங் கொடுத்துருக்கோமா, அது எல்லாமே கம்பல்சரி நம்ம A to Z பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம எப்பயுமே பண்ணுறப்ப இந்த ஒர்க்கை நம்ம ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பார்க்குறனால எல்லாமே ஒரு குவாலிட்டியான ஒரு லெவல் தான் கொடுத்துட்ருக்கோம். எல்லோரும் மாதிரி ஏதோ காம்பவுண்ட் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு பேருக்காண்டியெல்லாம் நம்ம செய்ய முடியாது. பார்த்திங்கன்னா நான் சொன்னதில் முன்னாடியே ஒரு அடி ஏற்றி கொடுத்துருக்கோம் குபேர மூலை. அந்த மூலையோட பேக் சைடு பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் கொடுத்துருக்கு. 9 அடி கால், 2 அடி மண்ணுக்குள்ளே போயிருக்கு. கீழே ஸ்ட்ராங்காக காங்கிரீட் போட்டுட்ருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா 7 ஸ்லாப் போட்டுட்ருக்கோம். இது வந்து அவுட்டர் ஆஃப் த இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேம் அந்த டாப் லெவல் மட்டமும் சரி கீழேயும் சரி எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் நீங்கள் உங்களோட ஃபேவர் ஏதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் காம்பவுண்ட் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து எந்த ஊராக இருந்தாலும் சரி ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொன்னால் நாங்கள் உடனே வந்து சைட்டை விசிட் பண்ணி பார்த்துட்டு ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இது வந்து வீட்டோட ஃப்ரண்ட் சைடு வாஸ்து பிளானிங் அந்த முறைப்படி தான் போட்டது. 6 ஸ்லாப்பு. கஸ்டமர் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் ஃபேவராக கேட்டதுனால முன்னாடி வந்து நம்ம வீட்டுக்காரர் ஃபேவராக கேட்டதுனால ஃப்ரண்ட்டில் மட்டும் பூ டிசைன் போட்டு விட்ருக்கோம் பாருங்கள். நம்ம ஆர்ச்சு ஸ்டார்டிங் ஸ்லாப் வந்து ஆர்ச்சு, கீழே வந்து டைமண்டு, ரெண்டுமே பக்கா ஃபினிஷிங் இருக்கிறாங்காட்டி ஃபஸ்ட்டு குவாலிட்டி எப்பயுமே லாங் லைஃப் வரும். நம்ம காம்பவுண்டோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸி டு அக்சசிபிலிட்டி. வேணும்னா ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். ஃபிட்டிங் டைமு ரொம்ப கம்மி. அதனால தான் எல்லோரும் நம்ம காம்பவுண்டு தான் சூஸ் பண்ணுறதும் சரி. ப்ரைஸ் வைஸ்லேயுமே டைமை ரொம்ப சேவ் ஆகிறனால ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே காம்பவுண்ட்லேயே தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்குது. காமனாக நீங்கள் வந்து இப்போ கருங்கல் வச்சு அந்த மாதிரி செவுறு கட்டுற மாதிரி இருந்தால் கிட்டத்தட்ட எப்படியோ ஒரு 10 நாளாச்சும் ஆகும். நம்ம இது அப்படி கிடையாது. 100 அடி 200 அடி எவ்வளோ லென்த்தாக இருந்தாலும் சரி நம்ம குயிக்காக வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம நம்பர் வந்து விசிட்டிங் கார்டில் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா எப்போ வேணால் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணி விட்டால் போதும். நாங்கள் வந்து நேரிலே பார்த்து விட்டு அதுக்கான கொட்டேஷன் கொடுத்துட்டு பிளானிங் பண்ணிவிட்டு அடுத்த நாளே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் காம்பவுண்ட், ரிங் அண்ட் கம்பி வேலி ஒர்க்ஸ். நன்றி, வணக்கம்.